தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களை. என் அருமையான மேஷராசி நேயர்களே, மேஷம் அப்படிங்கிறது எத்தனையோ காலங்கள் நம்ம வாழ்க்கையில் நம்ம எதிர்பார்ப்புகள் அப்படின்னு ஒன்று பெரிய அளவில் வச்சுண்டு அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வதற்காக நம்ம பெரிய முயற்சிகளை தொடர்ந்து செஞ்சுட்டு வருவோம். அதான் மேஷம். அவ்வளோ சீக்கிரமாக ஒரு முயற்சியை கைவிட்டுற மாட்டாங்க. ட்ரை பண்ணி பார்ப்போம், இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணுவோம், சரி இன்னும் கடைசியாக ஒரு முயற்சி எடுத்து பார்ப்போம், யாரை போய் பார்க்கலாம், யாரை சந்திக்கலாம், யாருக்கு ஃபோன் பண்ணலாம். நம்ம மனசு தூங்காது, மூளை தூங்காது, உடம்பு தூங்கும். புரியுதுங்களா? அப்படிப்பட்ட மேஷ ராசிக்காரர்கள் ஒரு மனசுலையும் மூளையிலையும் ஒரு ஜோதி எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஒரு ஜோதி அது எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அது எப்படின்னா, ஒரு கணக்கை போட்டால் அதை முடிக்கணும், முடிக்கலைன்னா ஏன் முடிக்கலைங்கிற திங்கிங். இப்படி மேஷத்திற்கு உடலும் உள்ளமும் மனபலமும் எப்பயுமே கலந்துருக்கும். அதனால் ஒரு தோல்வியை அவ்வளோ சீக்கிரம் ஏற்றுக்க முடியாது. மேஷராசியால் ஒரு வருத்தத்தை சீக்கிரமாக ஏற்றுக்க முடியாது. இல்லையே, இது என்னால் மட்டும் நடக்கலையே, இதுக்கு என்ன காரணம், என்னால் நடந்ததுன்னா அதுக்கு நான் என்ன செய்யணும், அதுக்கு அடுத்த தீர்வையும் நோக்கி மேஷம் நகரும். அப்படி ஒரு உயர்ந்த எண்ணம் கொண்ட இந்த மேஷராசிக்கு நம்மளுடைய பிறப்பு இருக்கு இல்லைங்களா, இந்த பிறப்பில் எத்தனையோ அதிசயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம இது வரைக்கும் பிறந்து இவ்வளோ நாள் வாழ்கிறோம் அப்படின்னா, இது என்ன வயசில் நீங்கள் இருந்தாலும் சரி, 12 வயசாக இருக்கட்டும், 18 வயசாக இருக்கட்டும், 24 வயசாக இருக்கட்டும், 36 வயசாக இருக்கட்டும், 42 இருக்கட்டும், 55 இருக்கட்டும், 64 இருக்கட்டும், 86 இருக்கட்டும், ஏங்க 90 வயசாக இருக்கட்டுங்க, எல்லா வயசுலேயும் இந்த மேஷராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த அனுபவம், அந்த அனுபவம் இந்த காலகட்டத்தில் ஒரு புதிய ஒரு பரிணாமத்தை கொடுக்க போகுது. என்ன காரணம்? 2026 துவக்கம். இந்த 26 துவக்கம் இந்த நேரத்தில் பாதை தவறியவர்கள், நம்ம லைஃப்பில் ஒரு சில விஷயத்தை பாதை தவறிட்டோம், கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு, ஃபேமிலியில், நம்மளுடைய தொழிலில், நம்மளுடைய கணக்கு கொஞ்சம் தப்பாக போகுது அப்படின்னு இப்போ சரியாக ஆண்டவன் உங்களுக்கு காட்டி கொடுப்பான். சரியாக ஆண்டவன் இப்போ உங்களுக்கு காட்டி கொடுப்பான். தம்பி, தங்கச்சி, நீ இந்த பக்கம் போகிற, இது வேண்டாம், உன்னுடைய பாதை மிஸ் ஆகுது, உனக்கு நான் புதிய பாதையை உருவாக்கி தரேன்னு இறைவன், அந்த ஆண்டவன் உங்களுக்கு சொல்லக்கூடிய நேரம்தான் இந்த நேரம். 2025 முடிவு இப்போ நம்ம இருக்கிறோம், 26 துவங்க போகுது. அடுத்து நீங்கள் என்கிட்ட எதிர்பார்க்குற அடுத்த வருஷத்துக்கான புது பலனை நான் அடுத்த வீடியோவில் கொடுக்க போகிறேன். நீங்கள் எதிர்பார்த்துருக்கலாம், புத்தாண்டு வீடியோ 2026 அடுத்த பலனில் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த 25 முடிவு தருவாயில் இப்போ இருக்கிறோம். இந்த நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் நம்ம நினச்ச விஷயத்தை நெருங்க முடியல, அடைய முடியலைன்னா புதிய பாதையை உருவாக்குவதற்கு கிரகநிலைகள் உங்களுக்கு சௌகரியமாக ஒரு பிளான் போட்டு கொடுக்க போகுது. ஸோ இப்போ அதனால் இந்த நேரத்தில் மனதிடத்தை அதிகமாக வர வைத்து கொள்ள வேண்டும் மேஷராசிக்காரர்கள். மனதிடம் எவ்வளோ ஒரு பெரிய விஷயமும் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா இந்த மனதிடம் அதிகமாக இருக்கணும். அதுக்கு சுப்பிரமணிய சுவாமி முருகபெருமானுடைய அனுகிரகம் இந்த மேஷத்திற்குள்ளே எப்பயுமே இறங்கிடும். எங்கே போனாலும் சரி, நீங்கள் முருகனை பார்க்காம இருக்க முடியாது. ஏதாவது ஒரு ரூபத்தில் முருகனை போய் பார்த்துருவீங்க. அதிகபட்சம் குலதெய்வமாக கூட முருகனே அமைவார், இஷ்ட தெய்வமாக முருகன் அமைவார். அதுவும் இந்த சுப்பிரமணிய சுவாமி, கந்தசுவாமி அப்படிங்கிற முருகபெருமான் பார்த்திங்கன்னா ராஜ அலங்கார வைபோகங்கள்லாம் மேஷத்துக்கு ரொம்ப நிறைய லாபத்தை கொடுக்கும். அப்படி ஒரு தரிசனங்கள்லாம் பண்ணும்போது எந்த கோவிலுக்கு போனாலும்
இந்த திருக்கல்யாணம்லாம் பார்க்கக்கூடிய வைபவம் கிடைச்சாலோ, அபிஷேக தருணங்களை முருகனுக்கு பார்க்கக்கூடிய தருணம் கிடைச்சாலோ மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை இந்த காலகட்டம் கொடுக்கும். முருகப்பெருமானுடைய அபிஷேகம், திருக்கல்யாணம். ஏன்னா லாங்காக இப்போ என்னென்னா, உங்கள் வீட்டில் ஒரு சுபகாரியத்தை நடத்தியே தீரணுங்கிற ஒரு நிர்பந்தம் வந்திருப்பீங்க. என் வீட்டில் இது நடந்தே தீரணும் சார், என்னன்னே தெரியல, தடைப்பட்டுக்கிட்டே வருது. என் பிள்ளைங்களுக்கு நடத்த வேண்டிய சுபகாரியம், எனக்கு நடத்திக்க வேண்டிய நல்ல விஷயம், என்னுடைய தொழில் ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்துவதற்கான சூழ்நிலைகள், இப்போ இதை பற்றியே மைண்டு திங்க் பண்ணும். நல்ல கவனிங்க, நம்ம மனசில் அது திங்க் பண்ணும் போது அதை பற்றியே நீங்கள் இன்னும் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா, முருகன் உங்களுக்கு இப்போ விடை கொடுக்க போகிறார், புதிய பாதையை வகுத்து கொடுக்க போகிறார். இதை நீங்கள் நம்பலாம். இதுக்கு ஒரு பயிற்சி, டெய்லி காலையில் ஒரு 8 நிமிஷம், சாயந்தரம் ஒரு 8 நிமிஷம், 2 வேளை மேஷராசிக்காரர்கள் இந்த பயிற்சியை மேற்கொண்டீங்கன்னா கண் முன்னாடி நல்ல பலனை பார்க்கலாம். முருகப்பெருமானை நினச்சி வீட்டில் ஒரு பூஜை, டெய்லி காலையில் ஒரு விளக்கேற்றுறது, முருகனை பிரார்த்தனை பண்ணிக்கிறது, சின்னதாக ஒரு வேல் வச்சு கூட வழிபாடு பண்ணலாம், தப்பு இல்லை. ஆனால் இந்த பாருங்கள், கட்டை விரல் அளவுக்கு தான் வேல் இருக்கணும், அதுக்கு மேலே போகக்கூடாது. அப்படி ஒரு வேல் வச்சு வழிபாடு செஞ்சு தீபா தூபங்கள்லாம் காட்டி நைவேத்தியம் பண்ணிவிட்டு, ஏதோ ஒரு நம்மளால் முடிஞ்ச ஒரு நைவேத்தியம் பண்ணிவிட்டு, ஒரு தர்பப்புல் பாய் வாங்கி வச்சுக்கணும், இல்லைன்னா மணப்பலகை வாங்கி வச்சுக்கணும். அந்த பலகையை போட்டுட்டு உட்காந்துக்கணும். ஒரு 8 நிமிஷம் முருகனை நினச்சி ஒரு ஜபம், சரவண பவா அப்படிங்கிற மந்திரம் சொல்லலாம், இல்லை ஓம் அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லலாம், பிரணவ மந்திரம். அந்த மந்திரத்தை ஒரு 16 தடவை சொல்லிவிட்டு அதற்கு பிறகு தான் 8 நிமிஷம் கால்குலேட் ஆகும். முதல்ல சரவண பவ மந்திரமோ இல்லை முருகனுடைய காயத்ரி மந்திரத்தையோ சொல்லிவிட்டு, அப்புறமா இந்த ஓம்ங்கிற மந்திரத்தை சொல்லிவிட்டு அதற்கு பிறகு ஒரு 8 நிமிஷம் கரெக்டாக டைம் எடுத்துங்க. அந்த 8 நிமிஷம் என்னென்னா, நான் இந்த இடத்துல மிஸ் ஆகிருக்கிறேன், என் லைஃப்பில் இது நடக்கலை, என்னுடைய வீட்டில் இந்த சுபகாரியம் நடக்கலை, என் பிஸ்னஸில் இந்த டவுன் இருக்குது, இதை இப்போ நான் கிளியர் பண்ணணும், என் வீட்டில் இந்த சுபகாரியம் நடக்கணும், எனக்கு இப்போ கௌரவம் ஏற்படணும். இது மாதிரி ஸ்ட்ரைட்டாக கடவுள்கிட்ட கேளுங்க, சும்மா சுற்றி வளைச்செல்லாம் பேச வேண்டாம். ஸ்ட்ரைட்டாக கடவுள்கிட்ட எனக்கு இது வேண்டும். அதுவும் இப்போ 2025 முடிவில் இருக்கிறேன், 26 துவங்குது, 2026 எனக்கு இந்த பிளான் நடத்தே தீரணும் அப்படின்னு ஒரு 8 நிமிஷம் இதை பாருங்கள், இப்படி கண்ணை மூடிக்கிட்டு முருகனை நினச்சி அந்த வேலை பார்த்துட்டு கண்ணை மூடி முருகனை நினச்சி 8 நிமிஷம் நீங்கள் சொன்னதையே ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருங்க. அவ்வளோதான். ஏதாவது ஒரு 3 பாயிண்ட் வச்சுங்க, ரொம்ப நிறைய பாயிண்ட்டை ரிப்பீட் பண்ண முடியாது. ஒரு 3 விஷயந்தான். வீட்டில் நடக்கிற ஒரு சுபகாரியம், தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு முன்னேற்றத்தை தேவைப்படுறது, பணங்காசு டைட்டாக இருந்தால் பணப்பிரச்சனைகள், இதை பற்றி மட்டும் இப்போதைக்கு மேஷம் முடிவு பண்ணிங்கன்னா 2026 உங்கள் வீட்டில் சுபகாரியத்தை முருகன் நடத்தி கொடுப்பார். நம்பணும். இதை காலையில் சாயந்தரம் அவசியம் செய்யுங்க. முடிஞ்ச ஒரு வேலையாவது செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். 2 வேலை செஞ்சால் 2 பலன், டபுள் பலன் சீக்கிரமாக கிடைக்கும். தொடர்ந்து பண்ணுங்கள். இத்தனை நாள் பண்ணணுமாலாம் கேட்கக்கூடாது, தொடர்ந்து பண்ணுங்கள். இப்படி பண்ணுறதுனால முருகப்பெருமான் உங்கள் பாதை தவறி இருந்தால், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயம் சரியாக கிடைக்காம இருந்தால், உங்களுக்கு ஒரு புதிய பாதையை முருகப்பெருமான் அமைத்து தரக்கூடிய நல்ல நேரம். ஸோ இந்த சான்ஸை மிஸ் பண்ணாதீங்க. இந்த காலகட்டம் சுப்பிரமணிய சுவாமி 2025 முடிவில் 26 துவக்கத்தில் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகிறார். இதை ஒரு பாதையாக வைத்து உங்கள் வாழ்க்கை ஆரம்பிங்க, நல்லது நடக்கும். நம்புங்க, இந்த சிவஸ்ரீயோட வாக்கு கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும், நடக்கிறது உண்மையாக இருக்கும். அப்போ நீங்கள் பார்க்கலாம். வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும். அடுத்த பதிவு 2026 புத்தாண்டு பலன். அதோடு உங்களை அடுத்த வாரத்தில் நான், அதாவது இன்றிலிருந்து 14 நாட்கள் கழித்து உங்களை சந்திக்கிறேன் மேஷத்துக்கு. வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக, ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.